ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா செஞ்சது இவ்வளோ டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக இருக்கணும் அந்த ரவா. 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சிறிய துண்டு சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்கணுங்க இந்த ரவா தோசைக்கு, அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 4 மடங்கு தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவா தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதற்கிடையில் நம்ம சட்னி செஞ்சிடலாம். தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4-5 சேர்த்துருக்கேன். 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். லேசாக வதக்கிக்கலாம். ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா 1/2 மணி நேரம் கழித்து தான் ஊற்றணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். வேணும்னா தண்ணி கூட இன்னும் சேர்த்துக்கலாம். நம்ம தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றுங்க. ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிருக்கு தோசை தவா. அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும், கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள், கிறிஸ்பியாக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.